தம்பிகளா, அரசியல்ல வர்ற எண்ணம் இல்லப்பா. எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் புரோட்டோகால் போட்டாங்க. உங்களுக்கு போடணும் மொதல். இந்த மாதிரி கேள்வி நீ கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதை குறிச்சு வச்சுக்கோங்க மேடம். சிரிக்காதீங்க. இது சீரியஸ் மேடம். நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. நான் என்ன ரவுடியா மதுரைக்குள்ள மதுரைன்னு எடுத்தாலே நம்ம ரவுடியா தான் காமிப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து போயிட்டா இல்ல இருக்கிற இவரு இல்ல நான் சொல்றேன். இல்ல நான் பதில் சொல்றேன். அமேசான் முத பண்றாங்க இது. ஓகே, நான் முத சொல்றேன். என்னையவே ஸ்கூல் பையன் மாதிரி பின்னாடி நிக்க வச்சு அப்படி புரோட்டோகால் படி கொண்டு வந்துட்டாங்க. கேட்டா புரோட்டோகால்ன்றாங்க. நான் இங்க இருந்து வரவானா? இல்ல நீங்க இத்தனை பேர் போகணும் அப்படின்னு இவ்வளவு சொல்றாங்க. எல்லாமே மாறிடுச்சு. உங்க கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லையடா. அமேசான்ல எல்லாமே மாத்திட்டாங்க. அமேசான்ல அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு புரோட்டோகால் ஏதாவது போடுங்க. அப்போதான் இதாகும். எப்பா மொதப்பா ஹலோ சார். அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் புரோட்டோகால் போட்டாங்க. உங்களுக்கு போடணும் மொதல். இந்த மாதிரி கேள்வி நீ கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதை குறிச்சு வச்சுக்கோங்க மேடம். சிரிக்காதீங்க. இது சீரியஸ் மேடம். நீங்க காமெடி நினைச்சா அவங்க காமெடியா எடுத்துட்டு போயிடுவாங்க. தம்பிகளா, அரசியல்ல வர்ற எண்ணம் இல்லப்பா. நம்ம நடிக்கணும், நடிக்க வந்திருக்கோம். அதுதான் பண்றோம். அதான். நன்றி. சசி சார், கேள்வி ஆரம்பிக்கலாம். சார், இந்த படம் போலீஸாக நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது வந்து மூசா ராசா கேரக்டர் வந்து தாடி வச்சிருக்கோம். அது வந்து ஓகே, ரைட். போலீஸ் இவ்வளோ பெரிய தாடி வந்து எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருக்கீங்களா என்ன? ஆமாண்ணே. அது வந்து நீங்கள் அடுத்த வெப் சீரிஸ் 7ஆம் தேதி பார்க்கும்போது எதுக்கு தாடின்றது உங்களுக்கு அதனால தான் இவ்வளோ நிறைய தாடி வச்சுருந்தோம். ஒரு ரியல் இன்சிடென்ட் இருக்கும் அதுக்குள்ளே. நீங்கள் அதை பாருங்கள். இப்போ சொன்னால் உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ அதுக்கு தான் வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுது பார்த்தீங்களா? அதுக்கு தான் அவ்வளோ தாடி வச்சுருந்தேன். எதுக்கு போலீஸ் தாடி வச்சுருக்காரு? ஏன் இவ்வளோ தாடி வச்சுருக்கு? கொஞ்சமாக வச்சுருந்தா கூட தெரியாது. நிறைய வழக்க சொல்லிட்டாரு. அவ்வளோ வளர்த்து வெயிட் பண்ணி நான் பண்ணணும். வேறு படமும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். படம் பண்றதுக்கும் வெப் சீரிஸ் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அடுத்து உங்க டைரக்ஷன்ல வர போற படம் ஏதாச்சும் அப்டேட் சொல்லுங்க சார். நீங்க 3 கொஸ்டின் இப்படியே படபடன்னு கேட்டீங்களா? ஏன்னா படம் பண்றதுக்கும் வெப் சீரிஸ் பண்றதுக்கும் அதான் இப்போ சொன்னேன்ல. அதாவது டைம் இருக்கு. நம்ம படம் 2.5 மணி நேரம் தான். ஆனால் வெப் சீரிஸ் வந்து 5 மணி நேரம். அதோட ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். நான் கூட யோசிச்சிட்டோம். பேமெண்ட் கூட நம்ம ஜாஸ்தி கேட்டிருக்கலாம்னு அதுக்கப்புறம் யோசித்தோம். ஆமாம், அப்படிதான் இருந்தது. படத்துக்கானதை நம்ம கேட்போம்ல, அது வந்து வேற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். பட் அந்த ஒர்க்கு டே அண்ட் நைட் நம்ம ஒர்க் பண்ணாதான் கண்டென்ட். அதுக்கு டைரக்டர் தான் முக்கிய காரணம். ஏன்னா அன்னைக்கு இத்தனை சீன் எடுக்கணும்னா அத்தனை சீன் அவர் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் கூட இவர் மட்டும் எனர்ஜியோடு இருப்பார். அவர் எனர்ஜி தான் எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது. ஆண்ட்ரோட எனர்ஜி தான். எப்போ 7 மணிக்கு ஆரம்பித்து எப்படி எனர்ஜியோடு இருக்காரோ அதே சவுண்டோட 12 மணிக்கும் இருப்பார். ஸோ அந்த எனர்ஜினால தான் அவங்களுக்கு முடிஞ்சது. ஸோ அவர் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டராக ஃப்ரெண்டாக இருந்தனால, ப்ரொடியூசர் டைரக்டராக இருந்தனால அவங்களோடையும் மைண்டில் வச்சு கரெக்டாக அன்னைக்கு முடிச்சிருவாங்க. அது கரெக்டாக இருந்தது. அது அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அந்த 5 மணி நேரமும் 2 மணி நேரம் அந்த ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கும். தான் சார் என்னன்னா எல்லாருமே சசி சார் என்னையே அம்புத்துறீங்க. சார், கண்டிப்பாக கேட்கலாம் சார். என்னன்னா தாடி வச்சிருந்தா டிஆர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சசி சார் சொல்றாங்க. ஏன்னா சசி சார் வந்து தாடியை வந்து மறக்க மாட்டாரா, இல்லை கிளீன் ஷேவில் படம் பண்ணுறதுக்கு பிடிக்கலையா? இது ஒரு கேள்வி. அங்கே அமேசான் வரைக்கும் போகுது பாது. அப்படிலாம் இல்லை. இன்னொரு கதை நல்லா வந்துச்சுன்னா எடுக்க சொன்னால் எடுத்துருவேன் கண்டிப்பா. இல்லை சார், இந்த படத்தில் வந்து எல்லாமே சொன்னாங்க சசி சார் தான் சீனியர் மோஸ்ட்ன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து கதாசிரியருக்கு இல்லை டைரக்டருக்கு ஏதாவது டைரக்டர் விஷயமா ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நம்ம நடிக்கும் போது ஒரு சஜஷன் சொல்கிறது தான். அது எல்லா டேரக்டர்ட்டையும் நம்ம சொல்கிறது தான் சஜஷன். ஏன்னா அவங்களோட கதை அவங்க எப்படி இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். நம்மளும் ஒரு இயக்குனர் இருந்தனால நம்ம சஜஷன் சொல்லுவோம். அதை அவர் ஏற்றுக்கிறது அவருடைய விஷயம். அது நான் சஜஷன் சொல்லிக்கணும். அவ்வளோதான். இப்படி போனோம். ஈகோவே இல்லை. இல்லாட்டா நாங்கள் 2 பேரும் இப்படி உட்காந்துருக்க மாட்டோம். இப்படி திரும்பி இருப்போமே. நானும் டைரக்டர் தான்ல. நானும் டைரக்டராக இருந்ததான்ல. நம்ம ஒரு டைரக்டராக ஒரு நடிகராக உள்ளே போகும்போது நான் என் ஆர்டிஸ்ட்டை சொல்லும்போது மூளையை கலட்டி வச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக வந்தால் தான் என் மைண்டில் என்ன இருக்குதோ அதை தான் உங்கள்கிட்ட திணிக்க முடியும். ரவுடினா நான் ஒன்று நினச்சிருப்பேன், என் ஆர்டிஸ்ட் ஒன்று நினச்சிட்டு வருவாங்க. ரவுடினா இப்படி இருப்பாங்கன்னு. அவங்கள இன்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவர் மூசராசா வேறு மாதிரி வச்சுருப்பார். நான் வந்து எல்லா படமும் பார்த்துட்டு அப்படி வந்து பண்ணி பயங்கரமாக பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வந்தேன். வரப்பாக இருந்து வந்தேன். அப்படி நின்னேன். இப்படிலாம் கிடையாது சார். ரொம்ப சாதாரணமாக ரொம்ப செட்டிலாக பண்ணணும்னு சொல்லும்போது ஸோ அவர் மைண்டில் இருக்கிறத நான் ஏற்றுக்கணும். இது கிவ் அண்ட் டேக் தான். ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாருமே கருத்து சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க சஜஷன் சொல்லும்போது அது அக்செப்டட். அதுதான். எல்லோருக்கும் வணக்கம். என்னை மட்டும் தனியாக அனுப்புனாங்க. அதான் அவங்கள கூப்பிட்டேன். வந்துட்டாங்க. அது ரொம்ப நன்றி. நான் மட்டும் தனியாக போனேன்.
வதந்தி 2 எனக்கு வந்து மதுரையில் தான் கதையை சொன்னார் அவர். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்னும்போது நான் கூட ஏன்னா மணி கேரக்டர் தான் நானும் நினச்சேன். ஏன்னா மதுரையில் என்னெல்லாம் சுப்பிரமணியபுரம், குட்டி புலி, ரவுடியாக தான் எல்லாருமே யோசிப்பாங்க. யாருமே நானும் ஒரு 30 படம் பண்ணிட்டேன், யாரும் போலீஸாகவே யோசிக்கவே இல்லை. அப்போ முத போலீஸ் கேரக்டர் நான் மணி கேரக்டரா இல்லை போலீஸா அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் தான் அந்த போலீஸ் அப்படின்னு. நல்லா யோசிச்சு சொல்லுப்பா, நான் என்ன ரவுடியாக மதுரைன்னு எடுத்தாலே நம்ம ரவுடியாக தான் காமிப்பாங்க. அப்போ நான் போலீஸ் சார் இல்லை போலீஸ் தான் சார் அப்படின்னு கதையை சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆம், இந்த இது அவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணம் ஆண்ட்ரூ தான். அது வந்து இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும், ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும். நம்ம போலீஸ்னோடனே யூனிஃபார்ம் போட்டோன்னே அப்படி வரப்பா நின்றுக்கிட்டு அப்படி நடந்து இப்படி அப்படிலாம் நடக்கூடாது சார். ரொம்ப சாதாரணமாக சார். ஏன்னா நம்ம எல்லாரும் போலீஸ்னா நிறைய நடிகர்கள் நம்ம கனவுல இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நடக்கணும் இப்படிலாம் அதெல்லாம் இல்லை சார். சாதாரண மதுரையில் இருக்க ஒரு போலீஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் அதில் நடிக்கின்றது. அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு நிரபராதியை காப்பாற்றணும்னு ஒரு போலீஸ் போராடுற கதை. அந்த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வதந்தி 2 இருக்கும். அவன் எப்படியாவது ஏன்னா இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு தோணும். ஆனால் இதில் வந்து பாவம் எப்படியாவது அவன் கண்டுபிடிச்சிடணும்னு போலீஸ் பக்கம் நிற்பீங்க நீங்கள். அப்படி ஒரு படமாக சீரியஸாக அது இருக்கும். அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஏற்கனவே வதந்தி 2 அமேசானில் பெரிய ஹிட்டான ஒரு இது விஜய் சூர்யா சார் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பெருசாக போன படம். அந்த சீரீஸை வந்து செகண்ட் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இது செகண்ட் சீசன் போது வேறு இன்வெஸ்டிகேஷன் வேறு ரோல் அப்படிங்கும்போது இனிமேல் என்னை வந்து ரவுடியெல்லாம் ஃபார்ம் பண்ணணும். இந்த இதை பார்த்த பிறகு நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போலீஸ் யூனிஃபார்ம் நான் ரெடியாக போட்டு வச்சுருக்கணும். யூனிஃபார்ம் ரெடியாக வச்சுருக்கீங்க. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். நான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போனது இவங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதாவது எங்கள் ப்ரொடியூசர் மேலே எனக்கு ஒரு சின்ன இது நான் பின்னாடி இருந்து கோவப்பட்டேன். அதை சொல்லிட்டாரு, சுப்பிரமணியன் காலேஜ் போகையில் இவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஏன்னா இவங்க நடித்த படம் அந்த ஆட்டோ படம் ஓரம்போக்கு அப்புறம் தான் நான் சுப்பிரமணியம் பண்ணேன். சார் அதை ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடலாம் சொல்லிட்டு எல்லாருக்கும் பண்ணிருங்க. ஆமா சார், சொல்லுங்க. இதே கும்பலோட சுத்தி இந்த மாதிரி ஒரு காலேஜ் நினைச்சிட்டாங்க, தவறா நினைச்சிட்டாங்களாம், அதை பதிவு பண்ணிட்டாங்க. Actually, I think it's fair to say in our minds, I think we are always seeing you guys also as in college only. So, ஒரு valid addition தான். என்ன யோசிச்சிருந்தோம், அது அந்த குரூப்போட சேர்ந்து போறதுனால நம்ம வயசாக மறந்து போயிருது. சார், நீங்க வந்து சொன்னீங்க தட் இது வந்து ஒரு சாதாரணமான போலீஸ் ஆஃபீஸர். பட் ஃப்ரம் த ட்ரெய்லர் நாங்க பார்த்ததுலேருந்து மூசா ரசா வந்து இஸ் நாட் அ டிபிக்கல் போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் வெளியில எவ்வளோக்கு எவ்வளோ பயங்கரமா போயிட்டு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்டர்னலி, அதாவது அவருக்குள்ளேயும் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த இன்டர்னல் டர்மாயில போர்ட்ரே பண்ணுறது ஒரு சேலஞ்சா இருந்ததா? இருந்தது கண்டிப்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன இருந்ததுன்னா, அவர் கதை சொல்லும் போது அவன் சந்தோஷமான இருந்தான், சிரிக்கக்கூட விட மாட்டார். சார் நீங்கள் சிரிச்சிட்டீங்க, மூசாரா சார் சிரிக்கக்கூடாது, சரி அப்படின்னு. நான் வீட்டிலேருந்து வரும்போதே சிரிக்காமல் தான் வரணும், அப்படி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது 2 நாள் 3ஆவது நாள் போகும்போது 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 3ஆவது நாள் அது ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின்போது. ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும், ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அவன் பேர்டன்லாம் உள்ளே இருக்கும், அவனுக்கு பிரச்சனை இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், அதை சமாளிக்கணும், இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ எப்படியாவது ஒரு நியாயத்துக்காக போராடணுன்ற ஒருத்தனோட பேர்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் இருந்தது. அது ஈஸியாக அது டைரக்டர் சொன்னதை அப்படியே நாங்கள் செஞ்சோம். அது வந்து